தேவன் இயேசு எனும் நாமத்தில் மனுஷனாக வெளிப்பட்டது வெறும் பாவ மன்னிப்பை மட்டும் கொடுப்பதற்கு அல்ல, ரட்சிப்பின் வழியை நமக்கு தெரியப்படுத்த. அதாவது யோவான் 14:6 சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. அதாவது இயேசுதான் ரட்சகர், சர்வ சிருஷ்டிகர், ஆண்டவர் அப்படின்னு விசுவாசித்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுவது ரட்சிப்பின் ஆரம்பம். ரட்சிப்பின் நிறைவேறுதல் என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் ரட்சிப்பின் நிறைவேறுதல். அதாவது வருகையின் போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். இதான் ரட்சிப்பின் நிறைவேறுதல். அதனாலதான் வசனம் சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று. அதாவது வருகை வரைக்கும் அல்லது அவனுடைய கடைசி நாள் வரைக்கும் இயேசுவின் உபதேசத்துல நிலைச்சிருக்கணும். கண்மலையின் வார்த்தையா இருக்கிற அந்த மத்தேயு 5, 6, 7 அதிகாரத்தை கை கொண்டு நடக்கணும். அவருடைய வசனத்தை கொண்டு பரிசுத்தமும் ஜீவனும் அதிகாரத்தையும் பெற்று பாவத்தை மேற்கொண்டு பாவத்தின் சம்பளமான மரணத்தை ஜெயிக்கணும். அதனாலதான் யோவான் 10:9 சொல்கிறது, நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று, என் வசனத்தின் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று. அதாவது புதிய உடன்படிக்கையின்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் அதிகாரத்தில் இருக்கிற இயேசு தன் சீசர்களுக்கு உபதேசித்த வார்த்தை வசனம் தான் இப்போ நமக்கு வேதம். இதை தான் ஆதி அப்போஸ்தலர் எல்லாம் செய்ய சொன்னாங்க, இதை தான் கற்றுக் கொடுத்தாங்க. இதுதான் மத்தேயு 28 அதிகாரமும் கடைசி வசனமும் சொல்லுது. அதனால ரட்சிப்பின் வழி, தேவ சாயலை பெறுவதற்கான வழி இதுதான், தேவனை தரிசிப்பதற்கான வழியும் இதுதான். இப்படி முடிவு பரியந்தம் நிலை நிற்பவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வசனம் சொல்கிறது. இப்படி நிலை நிற்பவர்கள் தான் சீசர்கள் என்று யோவான் 8:31 தெரியப்படுத்துகிறது. இப்படி உங்களை சீசர்களாக மாற்றுகிறார்களா? நீங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள். இப்படி மாற்றுகிற உங்கள் போதகர் பரிசுத்த ஆவியின்படி நடத்தப்படுகிறார். அதாவது ஜீவனுள்ள தேவனிடத்தில் கற்றுக்கொண்டவர்கள். இதற்கு மாறா ஆலயம் வாங்க, தசமபாகம் கொடுங்க, பண்டிகை கொண்டாடுவோம் வாங்க, உலக ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு பாருங்க, வாக்கு தத்தத்தை பெற்றுக்கோங்க அப்படின்னு குறி சொன்னாருன்னா அவர் பைபிள் காலேஜ் போய் படித்தவர். 1 யோவான் 4:3 மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத ஆவி, அதாவது அவருடைய உபதேசத்தை அறிக்கை பண்ணாத ஆவி, அதன் வழியாய் நடத்தாத ஆவி அந்தி கிறிஸ்துவின் ஆவியாம். அதாவது கிறிஸ்துவை மறுதளிக்கிற ஆவியாம். சபையாரே, என் சகோதர சகோதரிகளே, உஷார்.